துலா காவேரி மாஹாத்மியம் 2ஆம் அத்தியாயம். காவேரி மகத்துவம் கேட்கும் முறை. இவ்வாறு அரிச்சந்திர மகாராஜனால் வினவப்பட்ட அகஸ்திய மகரிஷியும் அகமகிழ்ச்சியுடன் அவனை நோக்கி, அரசனே, நீ இப்படி துலா காவேரியின் சிறப்பை பற்றி எங்களை கேட்டதற்காக உன்னை வெகுவாக மெச்சுகிறோம். எவன் ஒருவன் துலா காவேரி ஸ்நானம் செய்து அதன் மகாத்மியத்தின் ஒரு அத்தியாயத்தையாவது அல்லது ஒரு ஸ்லோகத்தையாவது பக்தி ஸ்ரத்தையுடன் படிக்கின்றானோ அல்லது கேட்கின்றானோ அவனடையும் புண்ணிய பலத்தை அளவிட்டுரைக்க சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தவிர வேறு எவராலும் இயலாது. பூர்வ ஜென்மத்தில் புண்ணியத்தின் பிரபாவத்தினால் உனக்கு இப்படிப்பட்ட மகரிஷிகளாகிய சத்துக்களுடைய சகவாசம் கிடைத்தது. ஒருவன் அநேக ஜென்மங்களில் செய்து வந்த உத்தம விரதங்கள், தவங்கள், வேதாத்தியாயனம் இவை முதலான சத்கர்மங்களால் சத்துக்களுடைய சகவாசத்தை பெறுகிறான். அந்த சாதுக்களுடைய சேர்க்கையினால் புண்ணிய கதா சிரவணத்தில் பக்தி உண்டாகின்றது. அப்படி புண்ணிய கதைகளை கேட்பதினால் மனோ, வாக்கு, காயம் என்ற 3 கரணங்களினால் உண்டாகின்றன தோஷங்கள் நசிகின்றன. இப்படி நிர்தோக்ஷனாய் விட்ட மாத்திரத்தில் அவன் மனதிற்கு ஒரு தெளிவு பிறக்கின்றது. இங்கனம் மனமானது தெளிவுற்ற உடனேயே அவன் ஸ்ரீஹரியின் பாத கமலங்களை இடைவிடாது தியானம் செய்கிறான். இங்கனம் ஒரு கால் தியானம் செய்தவனுக்கு புருஷோத்தமனான பகவான் பிரசன்னமாகி தனது சாரூபியத்தை அளிக்கின்றார். ஆகையால் அரசனை, நீ இனி எப்பொழுதும் சாதுக்களோடு சேர்ந்திருக்க வேண்டியது. யான் நீ கேட்டபடி துலா காவேரியின் மகிமையை தெரிந்த மட்டில் விஸ்தாரமாய் கூறுகின்றேன். துலா காவேரியினுடைய ஜல திவலைகள் ஒவ்வொன்றும் புண்ணிய தீர்த்தங்கள். அந்நதியிலுள்ள மணலெல்லாம் தேவதைகள். ஆகையால் இக்காவிரி நதியானது மற்ற நதிகளை காட்டிலும் மிகச் சிறந்ததாயிற்று. தர்மார்த்த காம மோக்ஷங்கள் என்னும் 4 வித புருஷார்த்தங்களுள் மிக உத்தமமான மோக்ஷ கைவல்யம் என்னும் புருஷார்த்தமானது இதனால் லயிக்கும். துலா மாசத்தில் சகல தீர்த்தங்களும் இதில் வந்து கூடுகிறபடியால் அப்பொழுது இதில் ஸ்நானம் செய்பவர் பஞ்சமகா பாதகராய் இருந்த போதிலும் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி அவர்களுக்கு அஸ்வமேத யாக பலனை அளிக்கிறது. அந்த துலா மாசத்தில் பூலோகத்தில் உள்ள மகரிஷிகளும் பரலோகத்தில் உள்ள தேவாதி பித்திர்களும் இக்காவேரியை வெகுவாய் கொண்டாடுகிறார்கள். எவன் ஒருவன் துலா மாசத்தில் காவிரியில் 3 நாள் ஸ்நானம் செய்கின்றானோ அவன் சகல பாபங்களும் நீங்கி விஷ்ணு லோகத்தை அடைகின்றான். பின்னும் எவன் ஒருவன் காவிரி நதியில் மாசி மாதத்திலும் ஐப்பசி மாதத்திலும் நீராடுகிறானோ அவன் 3 கோடி குலங்களோடு பிரம்மலோகத்தில் சுகித்திருப்பான். துலா மாதத்தில் எவன் சத்பாத்திரம் அறிந்து அன்னதானம் அல்லது பித்துர்களை உத்தேசித்து ஷார்த்தம் முதலியவையும் செய்கின்றானோ அவனுடைய பித்துர்கள் அதனால் கற்ப கோடி காலம் வரையில் திருப்தி அடைகிறார்கள் என்று வேதங்களே முறையிடுகின்றன. மேலும் துலா மாதத்தில் பிரம்மதேவர் முதலான தேவர்களும் 7 மாதாக்களும் சகல அப்சரசுகளும் பார்வதி தேவியும் சரஸ்வதி தேவியும் லக்ஷ்மி தேவியும் இந்திராணியும் ரோஹிணி தேவியும் இன்னுமுள்ள தேவஸ்திரீகளும் இந்த காவிரி நதியில் ஒவ்வொரு தினமும் வந்து ஸ்நானம் செய்கிறார்கள். பலவாறு கூறுவதில் பிரயோஜனம் யாவை? மனிதர்களுக்கு புத்தியையும் முக்தியையும் கொடுப்பதற்கென்றே பிரம்மதேவர் நதிகளுக்குள் சிறந்ததாக இக்காவேரி நதியை சிருஷ்டித்திருக்கின்றார். எவன் ஒருவன் இந்த காவிரியின் சங்கமத்தில் விசேஷமாய் துலா மாதத்தில் தினந்தோறும் ஸ்நானம் செய்கின்றானோ அவன் தன்னையும் தன்னை பெற்றவரையும் தனது மனைவியைச் சேர்ந்த பந்துக்களையும் ஆகிய 3 வர்க்க பந்துக்களை உத்தாரணம் பண்ணுகிறான். மேலும் காவேரியின் கரை அருகில் இருக்கின்ற விருட்சங்கள், மிருகங்கள், பட்சிகள் இவைகள் கூட அந்நதியினது குளிர்ந்த ஜல காற்று மேலே பட்டு முக்தி அடைகின்றன என்றால்
பகுத்தறிவுள்ள மனிதர்கள் பக்தி ஸ்ரத்தையுடன் அதில் ஸ்நானம் செய்வார்களேயானால் அவர்கள் முக்தி அடைவார்கள் என்பதில் சந்தேகமுண்டோ? 1000 முகங்களை உடைய ஆதிசேஷனே துலா காவேரி மகத்துவத்தை உள்ளபடி வர்ணிக்க சக்தியற்றவனானால் அதனை யான் எங்கனம் வர்ணிக்க கூடும்? ஆகிலும் தெரிந்த அளவு சங்கிரகமாய் கூறுகின்றேன். காவேரி மகாநதியின் மகத்துவம், வித்வான்களுடைய மகிமை, திருத்துழாயின் மகிமை, கங்கையின் மகிமை, ஏகாதசியில் உபவாசம் இருப்பதன் மகிமை, திருத்துழாயால் பகவானுடைய மூர்த்தமாகிய சாலக்கிராம சிலைகளை ஆராதிப்பதனால் உண்டாகும் மகிமை, இவை எல்லாவற்றையும் கூறுவதற்கு ஆதிசேஷன் ஒருவனே சக்தி உடையவன். ஆகிலும் சக்கராயுததாரியான ஸ்ரீஹரிக்கு ஓப்பை உண்டு பண்ணத்தக்க காவிரி நதியின் வைபவத்தை மாத்திரம் யான் தெரிந்த மட்டில் இப்பொழுது உமக்கு கூறுகின்றேன். சற்று சாவதானமாய் கேட்பாயாக. ஒருவன் காவேரி நதியினை மனதினால் ஸ்மரித்தாலும், வாயினால் துதித்தாலும், கண்களால் தரிசித்தாலும், கைகளால் ஸ்பரிசித்தாலும், காதுகளால் கேட்டாலும், அந்த ஜலத்தின் ஸ்நானம் செய்தாலும் அவை அவன் ஜென்மாந்திரத்தில் செய்த புண்ணியத்தின் பலன் என்றே நினைக்க வேண்டும். எவன் இக்காவேரியில் ஐப்பசி, வைகாசி, மாசி இந்த மாதங்களில் ஸ்நானம் செய்கின்றானோ அவன் அடையும் பலத்தை உரைக்க ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியே தக்கவராவார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருப்பாத பெரு விரலிலிருந்து உற்பவித்த கங்கையானது எப்படி நதிகளுக்குள் சிறந்ததோ அப்படியும் புஷ்பங்களுக்குள் துளசியும், யஜ்ஞங்களுக்குள் பஞ்சமகா யஜ்ஞமும், விரத தினங்களுக்குள் ஏகாதசி திதியும், தேவர்களுக்குள் ஸ்ரீமன் நாராயணரும், எழுத்துக்களுக்குள் பிரணவமும், மந்திரங்களுக்குள் அஷ்டாட்சரமும், வேதங்களுக்குள் சாமவேதமும், ஏகாதச ருத்ரர்களுக்குள் சங்கரனும், பிராமண ஸ்திரீகளுக்குள் அருந்ததியும், ஸ்திரீகளுக்குள் லக்ஷ்மி தேவியும், தானங்களுக்குள் அன்னதானமும், கிரகங்களுக்குள் சந்திரதேவனும், தேஜசுகளுக்குள் சூரியனும், யஜ்ஞங்களுக்குள் மனோயஜ்ஞமும், பூஜைகளுக்குள் விஷ்ணு பூஜையும், ஆசிரமத்தில் கிரகஸ்தாசிரமும், ஜாதிகளுக்குள் பிராமண ஜாதியும், பொறுமை உடையவர்களுக்குள் பூமி தேவியும், அஸ்திரங்களுக்குள் பிரம்மாஸ்திரமும், புண்ணிய திருத்தலங்களுக்குள் ஸ்ரீரங்க திருத்தலமும், பரிசுத்தம் செய்வதில் ஸ்ரீராம சேதுவும், சூக்தங்களில் புருஷ சூக்தமும், பசுக்களுள் காமதேனுவும், சதுர்யுகங்களுள் கிருத்த யுகமும் எப்படி உத்தமோத்தமமானவையோ அப்படியே காவேரி மகா நதியானது மற்ற எல்லா நதிகளுக்குள் மிகச் சிறந்தது. கங்கை நதியை கீர்த்தனம் செய்வதாலும், தனுஷ்கோடியை தரிசிப்பதாலும், இராமாயணத்தை ஸ்ரவணம் செய்வதாலும் முக்தி உண்டாகின்றது. காவேரியோ தன்னை ஸ்மரிப்பவர்களுக்கு முக்தியை தருகின்றது. சேது தொடங்கி கைலாசம் வரையில் நீளத்தில் 1,00,000 யோஜனையும் அகலத்தில் 9,000 யோஜனை விஸ்தீர்ணமும் உள்ள இத்தேசத்தின் கர்ம பூமி என்று சொல்லப்படுகிறது. இதன் நடுவுள்ள பூமி முற்றும் புண்ணியத்திற்கு காரணமானது. இது தவிர மற்ற பூமி முற்றும் போகத்தை தரத்தக்கது. அநேக கோடி ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தினால் ஒருவனுக்கு நர ஜென்மம் கிடைக்கின்றது. அப்படி அநேக கோடி ஜென்மத்தில் செய்த புண்ணிய வசத்தால் பிராமண ஜென்மம் கிடைக்கின்றது. அந்த பிராமண ஜென்மம் எடுப்பதிலும் இந்த புண்ணிய பூமியில் பிராமணனாக பிறப்பது ஏதோ காக்க தானியம் என்னும் நியாயப்படி தற்செயலாய் லபிக்கின்றது. ஆகையால் உலகில் மனித ஜென்மம் எடுத்தும் எவன் ஒருவன் காவேரியில் ஸ்நானம் செய்யவில்லையோ அவன் கர்த்தபத்திலும் கேடானவன். அதிலும் முக்கியமாய் எவன் துலா மாசத்தில் காவேரி ஸ்நானம் செய்கிறானோ அவன் தவம், தானம், வேதாத்தியாயனம், விரதம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஒருவன் காவிரி நதியில் ஒரு தடவை ஸ்நானம் செய்வானே ஆனால் அவன் உடனே சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனாகவே ஆகிவிடுகிறான். மற்ற விரதங்களில் ஏதேனும் கிஞ்சித்து லோபம் நேரிட்டால் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். காவேரி ஸ்நானத்திற்கோ அப்படி இல்லை.
மந்திரம், மௌனம், நியமாதிகள் இல்லாமல் தூஷ்ணி ஸ்நானம் ஒன்றே சப்த ஜென்ம பாபங்களையும், அதாவது 7 ஜென்ம பாபங்களையும் ஓட்டிவிடும். நியமத்தோடு இந்த ஸ்நானம் செய்தால் மாத்ரு பித்ரு பக்ஷங்களில் 7 தலைமுறைகளை உத்தரித்து சுத்தமாக்கும். இனி துலா காவிரியின் ஸ்நானம் செய்யும் விதியை சற்று விவரிப்பேன், கேட்பீராக. ஒருவன் இரவில் பிராம முகூர்த்தம் என்னும் 4வது யாமத்தில் எழுந்திருந்து ஸ்ரீமத் கமலா சமேதனான ஸ்ரீமன் நாராயணனை தியானம் செய்து, பின்பு கை கால் சுத்தி செய்து, தந்த தாவனம் பண்ணி, காவேரியை மனதினால் தியானம் செய்து கொண்டே அகமருக்ஷண சூக்தத்தோடு ஸ்நானம் செய்ய வேண்டும். பின் புஷ்பாஞ்சலியால் காவேரி நதியை அர்ச்சித்து ஸ்ரீ ரங்கநாதரையும் நமஸ்கரித்து மகா பரிசுத்தனாய் ஜலத்தில் இருந்து கொண்டே அர்க்கியம் கொடுத்து ஆசனமனம் செய்து கரையில் வந்து தவண வஸ்திரத்தை தரித்து புண்டம் புனைந்து சந்தியாவந்தனம் முதலிய நித்திய விதிகளையும் முடிக்க கடவன். பின்னர் ஸ்நானம் செய்பவர் எல்லோரும் ஒன்றாய் கூடி ஒரு சுத்தமான விடத்தில் திவ்யமான ஆசனமிட்டு அதன் பேரில் சுத்தமாகவும் வெடுப்பாயும் மிருதுவாயும் அழகாயும் இருக்கின்ற வஸ்திரத்தை பரப்பி அதன் மேல் ஜிதேந்திரியனாகவும் பரிசுத்தனாகவும் வேத வேதாந்தங்களின் உட்பொருளை உணர்ந்தவனாயும் சதாச்சார சீலனாயும் 14 புராணங்களையும் உணர்ந்தவனாயும் இருக்கின்ற ஒரு மகானை அமரச் செய்து, அந்த பௌராணிகரை ஒரு மனிதனென்று நினைக்காமல் சாக்ஷாத் வியாச பகவான் என்றே எண்ணிக்கொண்டு எல்லோரும் அவரை நோக்கி, பிராமணோத்தமரே, இப்பொழுது நாங்கள் துலா காவேரியினது மகாத்மியத்தை கேட்க விருப்பம் உள்ளவர்களாயிருக்கின்றோம். ஆகையால் தேவரீர் கருணை கூர்ந்து அதனை அடியோங்களுக்கு கூற வேண்டும் என்று வினயத்துடன் பிரார்த்தித்து, அவர் புராண படனம் செய்வது ஓயும் அளவும் பக்தி ஸ்ரத்தையுடன் மௌனமாய் கேட்க வேண்டும். காவிரியில் ஸ்நானம் செய்வதில் சில நியமங்கள் உண்டு. நியமமில்லாத ஸ்நானம் நிஷ்பலம். அந்த நியமங்களை செய்ய அசக்தர்களாயிருப்பவர் சாதாரணமாய் ஸ்நானம் மட்டும் செய்தால் போதும். ஆகையால் அந்நியமங்களை கூடிய மட்டும் சரிவர நடத்த வேண்டும். அவை எவை எனில், எண்ணெய் தேய்த்து கொள்ளுதல், பகலில் உறங்குதல், சௌஷனம் பண்ணி கொள்ளுதல், தாம்பூலம் தரித்து கொள்ளுதல், ஆச்சாரமின்றி போஜனம் செய்தல், ஸ்திரீகளோடு சங்கமம் செய்தல், துஷ்டர்களோடு சகவாசம் செய்தல், வீண் பேச்சுக்களை பேசுதல், பாயில் படுத்தல், நிஷித்த பதார்த்தங்களை புசித்தல், பராண போஜனம் செய்தல் ஆகும். இவைகளை முற்றும் விலக்க வேண்டும். இனி விசேஷமாய் துலா காவேரி ஸ்நானம் செய்வோர் அனுஷ்டிக்க வேண்டிய நியமத்தை சங்கிரமாய் கூறுகிறேன். பெரும்பூசணிக்காய், வெள்ளரிக்காய், கத்திரிக்காயின் பல வகைகள், மொச்சை, கொள்ளு, உளுந்து, காராமணி, கொத்துக்கடலை, துவரை, கீரை தண்டு, தோசைக்காய், சுரைக்காய், முருங்கைக்காய், சர்க்கரை பூசணி, பீர்க்கங்காய், வெண்கல பாத்திரத்தில் சமைத்தல், பாத்திர போஜனம், ராத்திரியிலாவது காலை மாலையிலாவது புசித்தல், சோற்றின் அடி காந்தல், கருணை கிழங்கு, இலந்தை, குழந்தைகள் சாப்பிட்டு மிகுந்த சோறு, பழைய சோறு, எருமைப்பால், ஆட்டுப்பால், சுவாமிக்கு நிவேதனம் செய்யாத அன்னம், ஸ்திரீகள் சாப்பிட்டு சேஷமான அன்னம், சூத்திர சேஷமான அன்னம், மயிர் விழுந்த அன்னம், சார்த்த சேஷமான அன்னம் முதலியவைகளை புசிக்கலாகாது. அரசனே, உலகத்தில் கஷ்டப்படாமல் புண்ணியம் கிடைக்க மாட்டாது. ஆகையால் துலா காவேரி ஸ்நானம் செய்பவர் இவ்வாறு நியமத்தோடு இருக்க வேண்டும். இங்கு விலக்கிய பதார்த்தங்களை புசிப்பவன் மறுஜென்மத்தில் பன்றியாய் பிறப்பான். அப்படி இன்று நியமத்தோடு துலா காவேரி ஸ்நானம் செய்பவன் சாக்ஷாத் தேவநாயகனுடைய வைகுந்த பதவிக்கு உரியவனாவான் என்பதற்கு அணு அளவும் சந்தேகமில்லை. விதி வழுவி செய்த ஸ்நானம் பாவம் ஒன்றையே போக்கும். மல மூத்திரங்களுக்கு உறைவிடமாயும் நீரில் குமிழி போனதுமான இந்த தேகம் நிலையற்றது. தென்திசை கோமானாகிய யமன் மனிதர் உயிரை கவர்ந்து போக எப்போது சமயமென்று சதா வழி பார்த்து கொண்டிருக்கின்றான். மேலும் மனிதனுடைய வாழ்நாட்களை குறுக்குவதற்கென்றே உதயம் அஸ்தமனம் என்ற 2 சத்துருக்கள் தினமும் ஏற்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் ஒவ்வொரு தினத்தையும் வீணாய் போக்கலாகாது. தேகமோ இப்போது நமக்கு சுவாதீனமாய் இருக்கின்றது. பஞ்சேந்திரியங்களும் பழுதில்லாமல் இருக்கின்றன.
புண்ணிய நதிகளோ வெகு சுலபமாய் கிடைக்கக்கூடியவைகளாயிருக்கின்றன. அவைகளில் ஸ்நானம் செய்வதால் குளிராதிருக்கும்படி அதற்கு ஏற்பட்டிருக்கின்ற காலமும் சரத்காலமாயிருக்கின்றது. ஆகையால் மகா பாபியான ஒவ்வொருவனும் நித்திரை என்னும் பிசாசை போக்கி உஷஸ் காலத்தில் எழுந்திருந்து காவேரி நதியில் பக்தியுடன் ஸ்நானம் செய்வானாகில் நிஷ்கலங்கனாய் ஸ்ரீமன் நாராயணனுடைய தன்னடி சோதியை அடைவான் என்பதில் சந்தேகமில்லை என்று எனது வலது கையை உயர்த்தி முக்காலும் சத்தியமாய் கூறுகின்றேன், கேட்பீராக மகாராஜனே என்றுரைத்து பின்னும் சொல்லத் தொடங்கினார். ஆக்னேய புராணத்தின் துலா காவேரி மகத்துவத்தின் 2ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.